திருப்பூரில் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக குண்டும் கொழியுமாக உள்ள சாலையால் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் தினம் தினம் அவதியடைந்து வருகின்றனர். சாலையின் அவல நிலையால் மக்கள் படும் அவதி பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 28வது வார்டு மகாலட்சுமி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பாக அப்பகுதியில் 4வது குடிநீர் திட்ட பணிகளுக்காக தோண்டப்பட்டதில் சாலைகள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. 4வது குடிநீர் திட்ட பணிகள் முடிவடைந்து 1.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் இதுவரை சேதமடைந்த சாலையை சரி செய்ய மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் சாலையானது முழுமையாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியை சேர்ந்த சிலர் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சரி செய்ய கற்களை கொட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த பகுதியில் பெரிய பின்னல் ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் முதல் சிறு குறு பின்னல் ஆடை நிறுவனங்கள் என ஏராளமான நிறுவனங்கள் இப்பகுதியில் இயங்கி வருகின்றன. அதேபோல் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றன. குழந்தைகளை இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் பெற்றோர்கள் பலர் இவ்வழியாக செல்லும் போது விபத்துக்குள்ளாவதாக அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கூறுகின்றனர். கடந்த 1.5 வருடங்களாக இப்பகுதியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் பலரிடமும் முறையிட்டும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கின்றனர் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள். குழந்தைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு இது மெயினான ரோடு. இந்த ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப கல்லு குழியா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், போகிற வர வழியிலையும் டக்குன்னு தடிக்கு கீழே விழுந்துரும். நல்லா அடிபட்டிருக்கு. நிறைய லேடிஸ் பெரியவங்க இந்த மாதிரிலாம் விழுந்துடுறாங்க. இதை பார்த்து நாங்கள் கவுன்சிலர்கிட்ட நிறைய பேர்ட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரோடு சரி பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் யாருமே இந்த ரோட்டுக்காக எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமா இப்படிதான் இருக்கு. யாருமே இதில் போகவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ரோடாக இருக்கு. இதில் சரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சீக்கிரம். இல்லைன்னா நாங்கள் மாநகராட்சியில் கடும் போராட்டத்தில் ஈடுபடலான் இருக்கோம். இன்று நாளை என்று காலம் கடத்தி 1 ஆண்டு காலம் கடந்து விட்டதாகவும் விபத்துகளால் உயிர் பலி ஏற்பட்ட பின்னரே மாமன்ற உறுப்பினர் சேகர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து 28வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சேகர் மாவட்ட செய்தியாளரிடம் கூறுகையில் 4வது குடிநீர் திட்டத்திற்காக சாலைகள் தோண்டப்பட்டதாகவும் தற்போது பணிகள் முடிவடைந்த நிலையில் 2 வார காலத்திற்குள் சாலை அமைக்கும் பணி துவங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தினர் போர்க்கால அடிப்படையில் தரமான சாலையை அமைத்து தர வேண்டும் என்றும் இனியும் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் காலம் கடத்தும் பட்சத்தில் இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா கம்பெனி இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, சினிமா தியேட்டர் இருக்குது. மெயினான இது 60 அடி சாலையா இருக்குது. இதை சீரமைக்க கொடுக்கணும் தாழ்மையோட கேட்டுக்கொள்றோம். இதுக்கு மாரி நீங்க பண்ணி கொடுக்கல அப்படின்னா நாங்க மேயர்கிட்ட போய் மாநகராட்சிக்கு முன்னாடி முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணலாம்னு திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெரியுடன் செய்து கொள்.